நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் நீ உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வதெப்படி? மாயக்காரனே, முதலில் உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரை. வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நாம் எதிர்கொள்ளும் முரண்பாடுகளை தீர்க்கும் திறனாகும். இதை நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை துயரத்துடனே கழிக்க நேரிடும். ஏனென்றால் நாம் குறையுள்ள மனிதர்கள். நம் வாழ்வில் ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் முரண்பாடான காரியங்களை நாம் சந்திக்க நேரிடுகின்றது. முரண்பாட்டை தீர்க்க சில சமயங்களில் நாமவே சில முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதை செய்வதற்கும் நாம் ஆண்டவருடைய உதவியை கண்டிப்பாக தேட வேண்டும். தேவன் தருகின்ற ஆலோசனை மற்றும் கிருபையினால் முரண்பாடு அல்லது கருத்து வேறுபாடு கொண்ட ஒருவரை அணுகி அமர்ந்து பேசி தீர்வு காண முயல வேண்டும். ஆனாலும் மற்றவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டியோ அவர்கள் மீது குற்றம் சாட்டியோ அல்லது நாம் எவ்வாறு காயப்பட்டோம் என்பதை பட்டியலிட்டோ பேச்சை தொடங்கக்கூடாது. மாறாக நாம் செய்த தவறுகளை குறிப்பிடுவதன் மூலமே உரையாடலை தொடங்க வேண்டும். இதை செய்வது நமக்கு கடினமாக இருந்தாலும் ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது இதுதான் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உலகெங்கும் நடக்கும் எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் மற்றவர்கள் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களையும் மன்னியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.